மகளே டேய் டேய் அவங்க வாழ்ந்த அந்த வீடு மர்மமான முறையில் இறந்து கிடந்த அந்த கிணறு, அதில் தூக்கு மாட்டி இறந்த அந்த ஆலமரம், மனுஷன் என்னடா இது இப்படி காட்டடை மைவனை சாந்தியக்கா சரி அரை அணுகுறடை வாடடை போ டுபிஷ் சாந்தியக்கா உங்களை நம்பி வந்திருக்கிற எங்களை நீங்க பயமுறுத்தக்கூடாது. பாராடி மகளே மகளே வெளிநாட்டில் வேலை தேடுகிறீர்களா? இதோ துபாயில் வேலை செய்வதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பம். மோட்டார் வெஹிக்கிளில் ஃபுட் டெலிவரி செய்யும் வேலைக்கு சுமார் 150க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு 2 வருட வொர்க் விசாவோடு வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை. இலங்கையில் உள்ள 18 தொடக்கம் 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் மாதம் லட்சங்களில் சம்பாதிக்க ஒரு அரிய சந்தர்ப்பம். இலங்கையிலிருந்து 2 மாதங்களில் துபாய் போறதற்கான எல்லா ஏற்பாட்டையும் வேகமா செய்றாங்க. இதுல இருக்கக்கூடிய நன்மை என்னென்று பார்த்தீங்களென்றால், மாதம் ஒன்றுக்கு துபாய் காசுக்கு 5000 திர்ஹம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். துபாய்க்கு போனதும் 2 மாதங்களில் பைக்குக்கான லைசன்ஸ் கம்பெனியாலேயே எடுத்து கொடுக்கிறாங்க. உங்களின் ஐடி அடிக்கும் காலம் வரைக்கும் சாப்பாடு, தங்குமிடம் எல்லாமே அவங்களே செய்து கொடுக்கிறாங்க. இது தவிர சிம் கார்டு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, மெடிக்கல் இன்சூரன்ஸ், பைக் லைசன்ஸ், மோட்டார் சைக்கிள், டிக்கெட், விசா எல்லாமே கம்பெனியை செய்றாங்க. ஆர்வம் உள்ளவர்கள் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். 076 34 22 806 076 34 22 806 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு இன்றே முன்பதிவு செய்யுங்கள். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொலனறுவை மாவட்டத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு தமிழர்கள் அதிக அளவில் வாழக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிறோம். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் இன்றைய நாள் நடந்த சம்பவம் என்ன, கராச்சிக்குள்ளே போயிட்டு பின்னுக்கு போயிட்டு காரை வந்து இணைக்கிட்டு உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. அந்த சிங்கள நபர் செய்த ஒரு வேலை, அவர் செய்த வேலை தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே என்ன நடந்துன்றது சொல்லிட்டு அப்படி பிரச்சனை போட்டு நாங்கள் அங்கேருந்து நிற்கக்குள்ளே வந்துட்டு எங்களுக்கு 2-3 கோல் வந்திருந்தது. தம்பியோட வீடியோக்கள் நாங்கள் பார்த்துருந்தோம். நாங்கள் பேய் என்ன படங்களை தொங்குன்றீங்க, பேய் என்னடா டெண்டில் பேய் தொங்குன்றீங்க, காட்டுக்குள்ளே போகிறீங்க, பார்க்குறது வந்து பயமாக இருக்குது. ஆனால் அந்த பேயை வந்து கண்ணில் காட்டுறீங்க இல்லையே அப்படிமா சொன்னார். அப்போ நான் சொன்ன வந்து, அப்போ பேயை நீங்கள் காட்டுங்க கண்ணில், அப்போ பேரிக்கிறதுக்கு போக சொல்லுங்கள், நாங்கள் வந்து வாரேன் அப்படிமா சொல்லி நான் ஒரு விளையாட்டாக வந்து சொல்லியிருந்தார். அவர் உண்மையை சொன்னார். உண்மையிலே நான் பொய்க்கு சொல்லு தம்பி, உண்மையிலேயே எங்களோட ஊரில் வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குது. உண்மையிலேயே என்ன சொல்கிறது, பயங்கரமான இடம். அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேயை வெட்டுக்கு நாளை வந்து பார்க்கலாம். ஏன்னா உண்மையிலேயே ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் இரவில் வந்து தனியாக அந்த இடத்துக்கு போனாலே வந்து திரும்பி வாரன்றது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிமா சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து சொல்லியிருந்தார். அந்த அண்ணன் வந்து வேறு யாரும் இல்லை, எனக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் முகத்தை காட்ட அவர் விரும்பலை. வீடியோவில் கூப்பிடுறேன், ஆனால் வாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுனா அவர் வந்து முகத்தை காட்ட விரும்பலை. அதனால் கீழ் பக்கத்தை மட்டும் காட்டுறேன். வணக்கம் அண்ணன். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சிவம். நல்ல சிவம். ஓகே. அப்போ அண்ணன் சொன்னால் வந்து 2 வசனம் தானே கேளுங்க.
கூட கேட்டு நான் கதைக்க மாட்டேன். ஏன்னா இப்போ சில இடங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து எங்களுக்கே பிரச்சனை என்ன பாவம் தான் என்ன. அப்போ அவங்களுக்கு நம்ம பிரச்சனை வர விடக்கூடாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த இடம் என்ன இடம் அப்படின்னு சொன்னால் அந்த கதையை கேட்டதுமே வந்து எனக்கு உள்ள ஒரு ஒரு வித்தியாசமான ஃபீல் ஒன்று வந்துச்சு. ஓகே நான் போகணும் அங்கே போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ நான் யோசிச்சேன். அந்த கதையை கேட்டுட்டு உண்மையிலே வந்து மிதுவையோ சனுவையோ விதுவையோ என்ன இந்த பின்னதனிக்கா எனக்கு இந்த பாருங்க தெரியுதோ நினைக்கா மக்கள் என்ன நம்பியாக்கள் வரப்படல என்ன போய் அட்வென்ச்சர் பயணம் ரயில் அதான் வரப்பில்ல அண்ணா தனி வர்றதும் பயன் சரிதான். ஆனால் நீங்கள் நில்லுங்க நானே சொல்கிறேன் சரியோ நீங்கள் நில்லுங்க என்னதான் சொல்லிக் கொடுறேன். காரணம் என்னென்றால் அவர் சொன்ன கதையை கேட்டு எனக்குள்ளேயே ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு நம்பிக்கையோட வந்து கூப்பிட்றாருக்குள்ள வந்து என்ன சொல்கிறது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சரியா. என்ன கதைன்னு சொல்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ தூரத்தில் இருந்து எனக்கு சரியாக தெரியல கொழும்பாங்கன்னு தெரியல எங்கேயோ தூரத்தில் இருந்து இந்த இடத்துக்கு அதாவது என்னையை வந்து இப்போ கூட்டி கொண்டு விடுவார் அந்த இடத்துக்கு. நான் இப்போ பின்னேரம் போய் பார்த்தேன் அந்த இடத்த. அது வந்து கிட்ட போகல தூரம் நான் பார்த்தேன். நான் அது வந்து காட்டு பக்கத்தில் இருக்குது. கதையை சொல்கிற முதல்ல ஏன்னா அதுக்கு பிறகு விஷயத்தை பார்ப்போம். கிட்டத்தட்ட 25 என்ன 30 வருஷம் ஓகே 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு காதலன் காதலி என்ன இவங்க வந்து வீட்டுக்கு தெரியாமல் காதலிக்கிறாங்க. ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு வீட்டில் வந்து ஒத்துக்கொள்கிறாங்கல்ல இவங்களோட காதல் விஷயம் தெரிஞ்ச பிறகு ஒத்துக்கொள்கிறாங்க. அப்போ இவங்க யோசிக்காங்க வந்து நம்ம இருந்தால் நம்மளை வந்து சேர்ந்து வாழ விட மாட்டாங்க நம்ம வந்து எங்கேயாவது போயிட்டு இருப்போம் அப்படிமா சொல்ல வந்துட்டு 2 பேரும் விருப்பப்பட்டு அங்கே இருந்து இந்த இடத்துக்கு அதாவது கொல்லூர் மாவட்டத்தில் இந்த இடத்துக்கு வந்து அவங்க 2 பேரும் வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து இங்கே ஒரு வீட்டை எடுத்து அதில் வந்து வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டிலே வந்து கனகாலமாக தங்கி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு ஒரு பெண் குழந்தை. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கணேஷ். அவரோட பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாந்தி. அந்த சின்ன குழந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திவ்யா ஓகே திவ்யா. அப்போ இவங்கெல்லாம் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. பக்கத்தில் வந்து தோட்டங்கள் அது வந்து காடை அண்மித்த பகுதின்றதால வந்து யானை கவலை நிற்கணும்னு அப்போ தோட்டங்கள் செஞ்சு வாழ்ந்து கொண்டு வர அது அந்த வாழ்வாரமாக தோட்டம் செய்கிறது கூலி வேலைக்கு போகிறோன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கை வந்து போய் கொண்டு இருந்துச்சு. அது வந்து காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு. அது வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து தள்ளி தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு 25-30 வீட்டுக்கு அங்காளம் வந்து ஒரு வீடு இருக்குண்ணே. வீடு இருந்தால் 25-30 வீடு இருக்கும் பக்கத்துலேயே. அப்படி இல்லாமல் தனித்தனியாக ஒரு 500 மீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து இங்கே ஒவ்வொரு வீடுமே இருக்கும். அப்படி தான் இங்கே குடியேற்றம் வந்து இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே அந்த வீட்டில் வந்து ஏற்கனவே வந்து அமானுஷ்யமான விஷயங்கள் அவங்களோட கண்ணில் வந்து தென்பட்டுருக்கு. இது பழக்கப்பட்ட ஒரு விஷயம் பண்ணுறபடியால் வந்து இது பெருசாக நிறைய பேர்ட்ட வந்து சொல்லலை. அப்போ இவர் அந்த தோட்டத்துக்கு போகிறபடியால் வந்து யானை காவலுக்கு ஏதோ சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குது. யானை காவலுக்கு அவர் வந்து போகிற டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து இரவெல்லாம் ஒரு யானை காவல்லாம் பார்க்குறது போகிறவர் தன்னோட தோட்டத்துக்கு ஏதோ ஒரு விவசாயம் தான் பார்க்குறது போயிருக்கார். ஆனால் போன மனுஷன் வந்து எப்படியும் ஒரு 3 மணி 2 மணிக்கெல்லாம் வீடு திரும்பிடுவார். எப்படியும் பார்த்துட்டு வீடு திரும்பிடுவார். அதேபோல் யானைகள் போவதெல்லாம் நம்பிக்கையிலே எனக்கு தெரியல. ஆனால் போன மனுஷன் காலையில் 6 மணி ஆகியும் ஆள் வரல. பிறகு வந்து 7 மணி ஆகும் வரல 8 மணி ஆகும் வரல. மனைவிக்கும் அந்த பிள்ளை வந்து அப்போ 7 வயசு தெரியும். அப்போ மனைவிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வருது ஏன் போன ஒரு வரல. கொஞ்சம் குடிப்பழக்கம் கொஞ்சம் அவருக்கு இருந்தது லேசான ஒரு குடிப்பழக்கம் இருந்தது. அவரோட குடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து தூங்குறாரோ நினைச்சிட்டு மனைவி இருந்திருக்காங்க. பிறகு அவர் வந்து காவலுக்கு போகிற அந்த இடத்துக்கு தேடி போயிருக்காங்க. தேடி போகிற நேரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மர்மமான முறையில் வந்து அவர் வந்து கொலை செய்யப்பட்டோ இல்லை உயிரிழந்த என்னன்னு தெரியல தற்கொலையா இல்லை கொலை செய்யப்பட்டா இல்லை பாம்பு கடிச்சுட்டாண்டு என்னமே தெரியாது. அவர் வந்து விழுந்து கிடந்ததை பார்த்துட்டு மனுஷிக்கு வந்து ஒரே அதிர்ச்சி. ஏண்டா ஒருத்தருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து அவங்க மட்டும் ஒரு குடும்பம் வந்து வாழ்ந்து கொண்டு வரக்குள்ள வந்து அந்த கணவனுடைய இழப்பு வந்து அவங்களோட மனசில் வந்து பெரும் பாதிப்பு வந்து ஏற்படுது. அடக்கம் என்னடால் இப்போ அந்த 7 வருஷமாக வந்து அந்த கணவர் அந்த இறந்து போன அவர குடும்பத்திலிருந்தும் பேச்சுவார்த்தை இல்லை. அதே மாதிரி இவட குடும்பத்திலேருந்தும் பேச்சுவார்த்தை இல்லை. ஏன்னா அவங்க நிறைய தூரத்துலேருந்து நான் நினைக்கிறேன் கொழும்பு சைட் அந்த பக்கம் இருந்து வீட்டு தெரியாமல் வந்தவங்க. அதனால் அந்த குடும்பத்தில் அந்த டச்சை விட்டு தாங்க கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் போயிட்டு அவங்களுடைய அந்த என்னோடது அவரை வந்து கணவரை வந்து நல்லடக்கம் வந்து செய்து வச்சவங்க. அப்போ கணவர் இறந்து ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவங்களோட வீட்டை இருக்கக்கூடிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அவங்களோட வீட்டை வந்து ஒரு கிணறு ஒன்று இருந்தால் அந்த கிணறுக்குள்ளே காலையில் எழும்பி பார்க்குற ஒரு 3 மாதத்துக்கு பிறகு காலையில் எழும்பி பார்க்குற நேரம் வந்து அந்த 7 வயது சிறுமி அந்த கிணத்துக்குள்ளே மர்மமான முறையில் வந்து இறந்து கிடக்குறாங்க. அந்த குழந்தை வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து
அந்த குழந்தைக்கு மனதளவில் ஏதோ ஒரு பாதிப்பு ஒன்று இருந்த மாதிரி அவங்க அப்பா இறந்ததால அந்த பாதிப்போ இல்லை வந்து ஆத்மா இதனுடைய வேலையானு தெரியல, அந்த பிள்ளை வந்து இறந்துட்டாங்க. அப்போ ஒரு 3 மாதத்துக்கு முந்தி கணவர் இறப்பை வந்து பார்க்குறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு பிறகு வந்து மகள்கிற இறப்பை பார்த்த சாந்தி அக்காவுக்கு வந்து மனதளவில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு அவங்களும் ஒரு கிழமையில் அந்த பிள்ளையோட வந்து தனியிருந்து கதைக்கிற மாதிரியும் அவங்களுடைய கணவரோட கதைக்கிற மாதிரியும் பக்கத்தில் இருந்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்தாலே வந்து அது அப்புறம் பயம்பெருமா அந்த சாந்தியக்கா வந்து உயிரிழக்குள்ள பார்க்கலே வந்து பயங்கரமான பயம்பெருமான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிழமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த ஆலமரத்தில் அவங்களும் மர்மமான முறையில் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்காங்க. அப்போ இவங்க வந்து பெஸ்ட்டுக்கு வந்து கணவர் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து கிடந்தார். அதுக்கப்புறம் வந்து மகள், அதாவது சின்ன பிள்ளைன்னு 7 வயசு பிள்ளை வந்து கிணத்துக்குள்ளே வந்து இறந்து இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிழமையில் வந்து அந்த ஆலமரத்தில் இவங்க வந்து மர்மமான முறையில் வந்து தூக்கிட்டு இறந்துட்டாங்க. இறந்தது ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு முந்தி ஒன்றும் இல்லை, 1 மாதத்துக்கு பிறகு அந்த இடத்துல யாரோ ஒரு ஆள் வரக்குள்ளே வந்து அந்த கிணத்துக்குள்ளே வந்து சலசலன்ற சத்தமும் சின்ன பிள்ளைகள் வந்து கதைக்கிறதும் சிரிக்கிற சத்தமும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஒரு குடும்பம் வாழ்கிற மாதிரி, அதாவது ஒரு குடும்பம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா எப்படி சத்தம் கேட்குமோ அதே மாதிரி இருட்டடைஞ்ச அந்த பாலைவன அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் கேட்குமாம். ஐந்தாண்டி இவங்க தூக்கு மாட்டி இறந்த அந்த ஆலமரத்துக்குள்ளே வந்து நிறைய பேர் தூக்கில் மாட்டி அப்படி இருக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கண்ணுடாக வந்து அந்த காட்சி அடிச்ச வந்து சொல்லப்படுது. அந்த கதையை கேட்டோடனே வந்து எனக்கு வந்து இப்போவே வந்து நின்றுடுது, புல்லரிச்சு போயிடுச்சு. இங்கே பாருங்க, அப்படி ரோமம் எல்லாம் வந்து செலுத்து போயிடுச்சு. அப்படியே எனக்கு அந்த கதையை கேட்கவே அந்த கதையை சொல்லக்குள்ள எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே ஒரு ஆசையாக ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் காதலிச்சு இங்கே தங்குறதுக்கு வந்த ஒரு குடும்பம், அவங்களோட அந்த ஆசையாக அவங்களுடைய என்னோட அந்த மனைவி தான் அந்த அதிகமான வலியை சுமந்த யாருன்னு சொன்னால் வந்துட்டு சாந்தியக்கானே தன்னை கண்முன்னையை வந்து கணவரையும் இறந்தையும் பார்த்தவங்க மகள் இருந்தையும் பார்த்தவங்க தாங்க முடியாமல் வந்து இறந்துட்டாங்க. அது நிறைய பேருக்கு வந்து இப்போ நியூஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு இப்படி ஒரு சம்பவம் வந்து கேள்விப்படக்குள்ள இது வந்து இங்கால இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இது நிறைய பேருக்கு அந்த சைட் போகிறண்டாலே வந்து சரியான பயம். கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்கு மேலே வந்து அந்த இடத்துக்கு வந்து யாருமே போக மாட்டாங்களாம். வேண்டா பயங்கரமான பயமாக இருக்குமா. அவர் வந்து பின்னேரம் என்ன கூட்டிகிட்டு போகலேன்னு பின்னேரம் என்ன கூட்டிகிட்டு போகலே பார்க்க வந்து பயங்கரமாக இருக்குது. நான் சும்மா என்னோட ஃபோனில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன், நம்மளோட ஃபோனில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன். அந்த குட்டியாக அவரை வீடு ஒன்று தெரியுது, அங்கே கிணறு எல்லாமே எனக்கு தெரியல. அவங்க வந்து இறந்த அந்த ஆலமரம் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கான். என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நான் தனியாக போகிறேன், இவர் வேணால் கூட்டிகிட்டு போவார், கூட்டி கொண்டு என்னை வந்து பைக்கில் இறக்கி போட்டு அவர் வந்து போயிடுவார். மிதுவாக்களில் வந்து இங்கேயே ஒரு அண்ணனுடைய பாதுகாப்பில் வந்து நிற்பாங்க. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கிலோமீட்டராக போகணும், என்ன கூடயா 3 கிலோமீட்டர் கூட போகணும். எனக்கு பின்னேறம் போனது பக்கத்தில் போன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து என்னை இந்த அண்ணன் வந்து பைக்கில் கொண்டு இறக்கிட்டு வரப்போகிறாங்க. நான் அங்கே தனியாக போயிட்டு என்ன விஷயம் வந்து நடக்குதோ அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். என்னன்னா இப்போ ஒரு மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு இருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு அண்ணன் வந்து இந்த சொன்ன விதம், தம்பி நீங்கள் வீடியோவில் காட்டலாம் என்ன தம்பி, நீங்கள் அங்கே போனால் லைவாக வந்து நீங்கள் வீடியோவில் மக்களுக்கு யூடியூப்பில் லைவாக காட்டலாம், அவ்வளோக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டுதான் அண்ணன் நான் கட்டின பேட்டுன்னு சொன்னால் வந்துட்டு அண்ணன் ஒன்றையும் யோசிக்க தேவையில்லை. அப்போ இதில் நான் கண்ணால் வந்து நேரடியாகலாம் காணலைண்ணே. இங்கே வந்து புலனர்வு காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் கண்ணால் வந்து நேரடியாக காணலை. ஆனால் என்னோடது இதுக்கு முன்னாடி நாங்கள் நேருக்கு நேர் ஒரு ஆளோட நான் பேசியிருந்தேன், அதை நான் வீடியோவில் வெளியிட்டேன். இன்றைக்கு அன்றைக்கு இருந்த விட வந்து எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள இப்போவே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஃபீலை வந்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் அங்கே இவரோட போயிட்டு அவர் வந்து இறக்கப்பட்டு வருவார். அங்கே போயிட்டு தனியாக போயிட்டு அவங்க வாழ்ந்த அந்த வீடு, அந்த குழந்தை, அந்த சின்ன வயசு சிறுமி என மர்மமான முறையில் இறந்து கிடந்த அந்த கிணறு, அதில் தூக்கு மாட்டி இறந்த அந்த ஆலமரம் எல்லாத்தையும் வந்து போயிட்டு பார்க்க போகிறேன். அதுக்கு வந்து நான் தனியாக போகிறேன், இவனில் கூட்டிகிட்டு போகல. எனக்கு இப்படியான விஷயங்கள் வந்து பார்க்குறது என்னோடது அங்கே உண்மையிலேயே ஆத்மாவோட கதைக்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு சரியான விருப்பம். நான் சொன்னேன் தானே ஆரம்பத்தில் கொஞ்சம் லைட்டாக எனக்கு பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் போகல வந்து என்ன சொல்கிறது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பழகிடுவேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நான் காட்டுக்குள்ளே தனியாக போக்குள்ளையாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு குகைக்குள்ளே குகைக்குள்ளே போக்குள்ளையாக இருக்கும், எல்லாமே வந்து தனியாக வந்து எனக்கு பழகிடும். இப்போ உண்மையில் வந்து இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் வந்து இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது நேரத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 11 தாண்டுதுன்னு, ஏன்னா இதுக்கப்புறம் போனதான் வந்து அதனுடைய சத்தங்கள் வந்து நம்ம நேரடியாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். கண்டிப்பாக என்னோட அந்த உருவங்களையும் நம்ம பேயாக வந்து நேரடியாக பார்த்து அதை வந்து வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆட்சேபனை இல்லை. இவரை
கதை மட்டும் இல்லை, நிறைய பேர் ஒரு வயசான ஐயா அவங்களோட மாமாவா அவர் வந்து சொன்ன விஷயம், அவர் வந்து நிறைய வாட்டி கண்ணால் பார்த்துருக்காரு. அவர் என்ன சொல்றது, பயத்தில் நடுங்கிருக்காரு. நான் காய்ச்சலே வந்திருக்கேன், அவர் ஒருக்கா பார்த்து காய்ச்சலே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, அது எந்த வகையில் உண்மை அப்படின்றது வந்து இங்கே நேரடியாக போகக்குள்ளே எனக்கு விளங்கும். அப்போ ஓகே மிது, அப்புறம் நான் வலிக்கிறேன். சரியோ, சந்தோஷம். இப்போ சத்தம் இல்லை இல்லைடா, ஃபோனை ஃபைல் வச்சு வேணும். எது மட்டும் நடக்கண்டு ஃபோன் அடி. ஓகே ஓகே, கண்டிப்பாக. சரியோ, ஓகே, போயிட்டு வரேண்ணே. சந்தோஷம். சேஃப்டியாக போ. அந்த காண இல்லைங்க அண்ணாண்ட பாதை சொன்னதை பார்க்க எனக்கே பயமானது. அதை விட அங்கே மேலே வரண்ணே நிலாவை. இதான்டா பயமாக இருக்கு அருவாசி முழு நிலா என்ன அப்படியே. சனோ கவனமா இல்லைங்க. சரியோ தம்பி, கவனம் இல்லைங்க, உட தூங்குங்க. சரியோ, அண்ணா வரும் யோசிக்காதீங்க. சரியா அண்ணா, போமா. அண்ணன் வந்து லைட்டோட நிற்கார். சரியா அண்ணே, ஓகே, நாங்கள் வலிக்கிட போகிறோம். சரி மக்களே, நாங்கள் போக போகிறோம். சரியோ, ஓகே, பாய். இங்கே கொஞ்சம் குளிராக இருக்குண்ணே, குளிர் கூட. லைட் எடுக்க மறந்துட்டேன். ஐயோ, அப்படி கொஞ்சம் வட்டி இருக்கல வைக்க கொஞ்சம் முக்கியம் பாருங்கண்ணே. அந்த அந்த இடத்த பார்க்க போகிற ஆர்வத்தில் வந்து லைட், அடுத்து இந்த பேக் எடுத்து வச்ச பேக் எல்லாம் பண்ண எடுக்க மறந்துட்டேன். அன்னி போத்தெல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. பாய் 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 பாய். ஓகே. நீங்க பாத்திருக்கீங்களா நீங்க விளையாடல? மறத்தியா பா. மக்களே, இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால், நான் இப்போ மைக் போடலை, இரவு நேரம் பண்ணுறபடியால் நான் பக்கத்தில் இருப்பேன் தானே. அப்போ போன பக்கத்தில் என் வாய் இருக்குன்றபடியால் வந்து நான் மைக் போடலை. அப்போ மைக் போடாமல் தான் இப்போ நான் போய்கொண்டிருக்கேன். யானையெல்லாம் அப்படின்னு இங்கே குறைஞ்சிட்டா? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா பேயை பார்க்க போகிறோன்ட்டு யானையில் கூடானே. நான் லைட்டெல்லாம் வந்து சேஃப்டியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்படி ரோட்ல எல்லாம் யான் நிக்காதானே? ஓகே ஓகே. இப்போவே இடம் பயங்கரமா இருக்கு. அண்ணன் வந்து சொல்றாரு வந்து பேய் அதிக அளவில் இருக்கக்கூடிய காடுன்னு சொல்றாரு.
ஓகே மகளே, என்ன விளக்கம்னு சொன்னால் இதுக்கு மைக்கை வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மைக்கை வந்து இப்போ கனெக்ட் பண்ணி அந்த அண்ணன்ட்ட வந்து கொடுத்துருக்கேன். இது ஒரு எடுக்கான். ஹலோ ஹலோ. ஓ வந்துட்டேன். நான் இந்த உள்ளுக்குள்ளே போகிறேன். இந்த அவர் நிற்கிறாரு, வரப்போறாங்க. இல்ல உள்ளுக்கு போகாத நீ. ஆ அந்த வந்த அண்ணன் அனுப்பு, நானும் பாருங்க. சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரியா கிடைக்கு. தனியா போறேன். ஏண்டா ஹலோ, நீ நில்லு ஒன்றும் இல்லை, சனவாக்குள்ள நில்ல நீ. இல்ல பரவாயில்ல. சனுவாக்கு வந்து அவர் வீட்டு நிக்கட்டும். ஆ வரப்புறையா? ஓ நான் வரேன். அந்த அண்ணன் வந்து நீ தனியடா நடந்தாலும் சொல்லி நான் அந்த இடத்த நம்ம எப்படி வாரம் இடவும் தெரியா. எதுக்கு நான் வரேன். சரி, நான் அந்த வைக்கிட்ட நிற்கேன். அப்போ என்ன அனுப்பி வரப்புறையா? ஓ அந்த அண்ணன் உனக்கு பிரச்சனை இல்லை தானே? சரி என்ன. சரியா அண்ணன் விளங்கிதா? அண்ணன் தான் இப்போ வீடு எடுத்து கொண்டிருக்கார். என்னடா அந்த பொடியன் வரப்புறான் விளங்கித்தானே உங்களுக்கு? எடுத்துகிட்டு வரலாம் கொஞ்சம், நான் நிற்க படுத்து. ஓகே மிது. சரி நான் அனுப்பிடுறேன். ஓகே சரி ஓகே பாய். நான் போக மாட்டேன் பாவா. ஓகே அண்ணா போய்ட்டு வாங்க. நாளைக்கு மீதி சரிங்க. அண்ணன் போகிறாரு, போய் மிதி ஏற்றுறதுக்கு ஏற்றி வரட்டும். பாருங்க மக்களே, எப்படி இடம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. லைட்லாம் அடித்து நான் தனியாக போனாலும் வந்து என்னால் வந்து தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு தெரியல. கிளியராக வந்து காட்ட முடியலை. மிதி வந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பலமாக இருக்குது தான் எப்படின்னு. ஓகே வெயிட் பண்ணுவோம் வரும் வரைக்கும். இதுக்கு நான் வீடியோ ஒன் பண்ணி வச்சிருக்கேன் வரும் வரைக்கும். ஓகே மகளே, ஆள் வந்தார். என்னடா எதுக்குடான் இருக்கு? முன்னுக்கு பெரிய ஒரு ஆலமரம் தெரியுது. இந்த ஆளை வந்தானே சரி இல்லை. எந்த ஆளர் ஒன்று அந்த இருக்குதா? அந்த ஆள அதெல்லாம் நான் தூக்கப்பட்டவங்க. ஓகே சரி நான் சந்தோஷம். சரியோ அப்போ நாங்கள் வலிக்கிறோம். பார்த்தீங்கன்னா மக்களே, இதால் வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல ஒரு வீடு தெரியும். லைட் ஒரு காடிங்க நான் தெரியுதா? எப்படி தனியாக இருக்கிறாரு தெரியுதா மகளே? பெரிய சத்தம் கேட்குற மாதிரி இந்த யோதியா. ஓகே டேஞ்சரு இந்த எப்படி தனியாக இருக்கு. மை காட். ஓகே மகளே, அண்ணா அந்த கிணறுலாம் அப்படி தானே இருக்கு? பக்கத்தில் இருக்கா? அதுக்குள்ள நான் அந்த புள்ள இருந்தது. சரி அண்ணா ஓகே. அப்போ நீங்கள் வலிக்கிறீங்க சரியோ? அப்போ நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரோம்மா. ஓகே மிது, அப்போ நீ வீடியோ எடு சரியா? ஓகே மக்கள், இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட 12 மணி ஆகுது. இப்போ நாங்கள் அந்த லொக்கேஷனில் வந்து நிற்கிறோம். இவங்க போனது அப்புறம் எனக்கு வித்தியாசமான சத்தம் அந்த பக்கம் அந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சு. சிரிக்கிற சத்தமாக எனக்கு கேட்டுச்சு. அப்படியே எனக்கு ஃபுல்லாக அரிச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்தாலும் ஓகே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அண்ணன் வந்து நிற்கிறாரு. அண்ணன் வந்து போகிற ஒரு இடத்துக்கு அண்ணன் டப்புன்னு நாங்கள் கோல் அடிப்போம். டக்குன்னு வாங்க சரியோ? மித்திரமிக்கிறாங்க அண்ணன். ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன சொன்னால் வந்துட்டு அண்ணன் போகிறாரு. மிது எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம்? இவன் வந்தோடது சொல்கிறேன் நெஞ்சுக்குள்ள உத்தரமா இருக்கேன். பயப்பட அந்த கெஷுவல் ஆகிக்கிறேன். என்ன நான் சொல்கிறேன் இப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரியா, நீ மனசை மட்டும் தளர விடாத. பக்கத்துல நான் மட்டும் இருக்கேன்னு யோசி. நீ ஒன்றை பண்ணி யோசி. நான் தனியாக தாஞ்சா போறதுக்கு நானே, நீ நான் தானே போய் கூப்பிட்டு வந்த நீ. அப்ப நான் இருக்க உனக்கு பலன் தான். சவுண்ட் இப்போவே வந்து சின்ன சின்ன சத்தங்கள் பள்ளியடிக்க பார்த்தியா? சரி உண்மைதான், பொய் இல்லை, உண்மைதான், உண்மையான விஷயங்கள் தான். நாங்கள் போக போகிறோம். உண்மையிலே அந்த இடத்தை காட்டுறோம். என்னென்னு சொன்னால் வந்துட்டு இந்த தானே
இந்த பனைமரத்துக்குங்களாம் இந்த ஆலமரத்தை ஜாலியா இந்த ஆலமரத்துல வந்து அவள் வந்து தூக்குப்பட்டிருந்திருக்காங்க. ஆனால் என்னன்ற அந்த மரத்தில் கட்டிட்டு போவான்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து கடைசியாக வந்து பார்ப்போம் சரியா. இதான் வந்து சாந்தி அக்கா கடைசியாக இறந்து போன இடம் சரி. சாந்தி அக்காவினுடைய கணவன் மற்றும் அவங்களுடைய மகள் 7 வயது மகள் திவ்யா கிணத்துக்குள்ளே இறந்தது. அந்த வீட்டை பார்க்குறோம் திருப்பி கல்லி அடிக்குது சரியா. ஓகே, எனக்கு மிதுரு கிரகமில்ல எனக்கு மனசு பலமாக இருக்குது. ஏற்கனவே நான் தைரியமாக தான் இருந்தேனாண்டா, ஆனால் நீக்கிறது எனக்கு இன்னும் பலமாக இருக்குது சரியா. அப்போ அதனால் வந்து நான் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. என்னன்னு சொன்னால் வந்துட்டு அந்த லைட் ஒளியை பார்த்து போட்டு எனக்கு டக்குன்னு பார்க்கக்குள்ள தெரியாமல் இருக்கும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணுவோம் வடிக்கிடுவோமே. ஓகே பார்ப்போம். ஓகே அடே எனக்கு 2 பேக்கு சத்தம் இருக்குதானே, இதே பயங்கரமாக கேட்குது எனக்கு சத்தம். இன்னைக்கு நீ போட்டுக்கோ. இந்தா கொஞ்சம் படி நான் போடுறேன். ஆ போடுதியா? பரவாயில்ல அது வழியா வா. ஜி அப்போ இருக்கிறா என்ன ஃபுல்லாக ஆலமரம் தான் கூடிய. டேய் இந்த ஆலமரம் தான் ஆலமா தூக்கப்பட்டது. சாந்தி அக்கா பாப்போம் சரியா. இப்போ சரியா அந்த வீடு இஞ்சி பாரு பாரு இந்த வீடு இருக்கு வீடு தெரியலடா. இந்த ஆ சரி மூச்சு காத்து உனக்கு கேட்குற மாதிரி இல்லையா? ஃபீல் ஆகலையா? உனக்கு அந்த சக்தி என்ன முரளியே ஏறிய எனக்கு. ஆ பாரு அடா என்ன சொல்றது, என்ன நடந்தாலும் பயப்படக்கூடா. என்ன சத்தம் கேட்குற மாதிரி இல்லையா உனக்கு? ஆ மூச்சு எடுக்கிறது கேட்டு மூச்சு கேட்கும். அந்தா தெரியல உனக்கு மூச்சதம். இந்த ஜாலியா இது மூச்சதமாடா வித்தியமாக மூச்சு தெரியும். அம்மா டேய் டேய் அனிஷன் என்ன தெரிஞ்சில்ல உனக்கு? டேய் எனக்கு தெரிஞ்சு சத்தம் கட்ட மாதிரி உனக்கு புள்ள ஒன்று கத்துன மாந்திரா. எனக்கு தெரியலடா, எனக்கு தெரியல மச்சான். இது ஏதோ செஞ்சுதான்டா போய்க்காங்க எல்லாரும். அடுத்த குடி ஒலிம்பிக்காங்கண்டா ஏதோ காரணம் தான்டா. ஒரு வீடு என்ன ஏரியா பரப்பாக கிடக்குடா. வேலை ஏரியா சிக்கல் மய கிடக்கு.
டேய் டேய் இங்கே இங்கே இருக்குன்னடா எங்கால இங்கே இங்கே கிடக்குண்டா அண்டா அப்படி எங்கடா என்ன உளுந்துடா பெஞ்சு ரெண்டாப்பா சரியா நடத்த மாட்டேனாப்பா டேய் 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 பெரிய ஆளுங்க அதிசயம் அணைஞ்சிருக்கிறா டேய் பெரிய ஆளுங்க அதிசயம் அணைஞ்சிருக்கிறா டேய் என்னடா ஊரா என்னடா டேய் 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 பயமாக்குறா டேய் 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 சின்ன பிள்ளைடா டேய் அரை அணுகுறா டேய் அரை அணுகுறா டேய் வாடா டேய் போ டேய் போய் இருக்குதா ஓ என்னடா இது அப்படி ரெண்டாவது ஒரு காட்டடையுமா இவனுக்கு இந்த படை கேக்குதா லைட்டை பண்ணு டேய் இன்றைக்கு கிழமை என் பிள்ளைய எனக்கு கிளம்படா மனுஷன் ஜெய் ஜெய் மனுஷன் எங்கடா வரா போண்டடி சவுண்டு பாருடி கேட்காம கேட்காமலாடா ஒன்று ரெண்டாவது சாந்தி அக்கா டேய் இப்போ இல்லைடா சாந்தி அக்கா சாந்தி அக்கா இப்போ சாந்தி அக்கா சாந்தி அக்கா டேய் டேய் மனுஷன் பயமாக்குறா டேய் சாந்தி அக்கா சாந்தி அக்கா சாந்தி அக்கா சாந்தி அக்கா சாந்தி அக்கா சாந்தி அக்கா சாந்தி அக்கா
சாந்தியக்கா ரெண்டு சத்தம் டேய் மூணுடா ரெண்டு சத்தம் ஒரு சின்ன குரல் கேட்டுருவாங்க ஒரு சின்ன குரல் இது பெரிய குரல் டேய் கனவாடா என்னடா வர சாந்தியக்கா டேய் என்ன சத்தங்கள் அங்கே என்னடா அங்கே இது சாந்தியக்கா எங்களை பயமுறுத்தாடாதீங்க சாந்தியக்கா சாந்தியக்கா எங்களை டேய் மனுஷன் சாந்தியக்கா சாந்தியக்கா உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் சாந்தியக்கா உங்களை கதையை நாங்கள் கேள்விப்பட்டு நிறைய தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம் சாந்தியக்கா அழாதீங்க சாந்தியக்கா அழாதீங்க 2 பேர் அனுஷன் மற்றபடி மிது 2 பேரும் வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நீங்கள் என்னோட தாராளமாக பேசலாம் உங்களை நம்பி வந்திருக்கிற எங்களை நீங்கள் பயமுறுத்தக்கூடாது ஏன் சாந்தியக்கா அழுறீங்க சாந்தியக்கா 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 உங்களுக்கு கிட்ட வரும் சாந்தியக்கா 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 ஒன்றுமே இல்லை எப்படி மண் வருது சாந்தியக்கா சாந்தியக்கா லைட் போட்டால் பேச மாட்டேல எங்களோட அடே மேலுக்குடா மரத்துல இருந்துடா போண்டா டேய் வெயிட் பண்ணு அந்த பதில் வருமா என்னடா ஒட்டியில் விடுறா இருக்கிற ஒரு இடம் இல்லைடா நம்பி வாரம் சந்திக்கா உப்பி சாந்தியக்கா சாந்தியக்கா திவ்யா திவ்யா தங்கச்சி திவ்யா தங்கச்சி சாந்தியக்கா நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க இப்படி உங்களோட வந்து இதுவரைக்கும் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க கன தூரத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் சாந்தியக்கா உங்களோட தம்பியை நினைத்து கொள்ளுங்க என்ன உதவி வேண்டுமானாலும் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் சாந்தியக்கா
உங்களோட கதைப்பீங்களா சந்திக்கா கதைக்கலுமா சந்திக்கா சந்தியக்கா சத்தக்கட்டான என்னடா சொல்கிறா அப்பா டேய் நான் போகிறேன்டா அனுஷன் அதான் நிற்க சொன்னா தெரியும் இப்போ சொல்ல எனக்கு எப்படி நடக்குமோ சொல்லி பயமாக டேய் நான் போகிறேன்டா டேய் நீன்றா அந்த இடத்துல எப்படி அவர் இந்த படம் வைக்கிற அவ்வளோ இருக்கிறாங்க அடையா அதை ஆன் பண்ணுடா அதை ஆன் பண்ணுடா டேய் இதில் காயுதல்ல இல்லைடா என்னடா அது ஓகே என்னடா அது இன்னும் அதிசயம் மக்கள் இங்கே பாருங்கள் உங்களோட கண்ணுக்கு முன்னாடி நடக்குது பாருங்கள் மக்களே அது வந்து காய்க்காத பனை அந்த மரத்துலேருந்து பனம் கவலுது இது பூப்பனை சாந்தியக்கா தூரத்துலடா கனவத்துலடா என்னடா அப்படி நடக்குது சாந்தியக்கா பாருங்க நீங்கள் எவ்வளவு எங்களை பயமுறுத்தியும் உங்களோட நான் கழிச்சு கொண்டிருக்கோம் பார்த்தீங்களா நான் கதைக்கிறது உங்களுக்கு நல்லா விளங்குன்னு தெரியும் நீங்கள் கதைக்கிறதும் எங்களுக்கு விளங்குது உங்களோட வீட்டுக்குள்ள நாங்கள் வரலாமா வந்து பார்க்கலாமா உங்களோட கதைக்கலாமா இது யோசிச்சு பாருங்க இந்த 12-1 மணிக்கும் உங்களோட பேரு தான் நான் வந்திருக்கிறேன் சாந்தியக்கா ஏன் அழுறீங்க சாந்தியக்கா 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 நான் வந்த வழி பனைமரம் ஆலமரம் அந்த இடத்துல சேர்த்து வைக்கிறேன் அங்கால பக்கம் மாட்டித்தமா வந்து மாட்டித்தமா ஒன்றும் மாட்டில்லை ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஏன் அல்றீங்க தாராளமாக பேசலாம் எங்களோட அம்மா டேய் நெஞ்சு வருதுப்பா கந்தண்ணனு கூலறா ஓ டேய் நான் மூச்சுக்குள்ள வரேன் வரேன் இந்த கேட்க இந்த ஆலமரத்தில் இங்கே வர டேய் நான் மூச்சுக்கு டபுள் சத்தம் கேட்குற மாதிரிடா வர இதான் கேட்குதாமே உனக்கு என்னடா டேய் அப்பா டேய் கேட்கலாம் இல்லை ஆலமரம்டா ஆலமரம் ஆடுதா தூக்கு போட்டு வந்த மரம் டேய் அந்த அங்கே எங்கே கிரிஞ்சு எங்கே அந்த அண்ணனுக்கு ஓடுறா அந்த அண்ணனுக்கு ஓடுறா உனக்கு விளங்குறாமே என்னைக்கிறாடா டேய் என்னைக்கிறேன் நான் பார்க்குறேன் என்னைக்கிறாப்பா இது பார் நான் சொல்கிறது கேள்வி வந்திருக்கோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் விளங்குதா சரி டேய்
நான் சொல்லுறது கேளு. நான் சொல்ல ஒன்றுக்கும் பயப்படா. நீ ஏன் ஓடி வந்த நிப்பே? நீ என்ன பயப்படுத்த? அப்பாடி இதுக்கு மரங்களா நிற்கிறதுல சத்தியபாதியா அதை கதைக்கிறதுங்க வலி அடிக்குது. என்னடா டேய் அந்த அண்ணன் போல டேய். இல்லை டேய் சாந்தியக்கா எங்களை பயமுறுத்தாடுறீங்களா நீங்கள்? சாந்தியக்கா அங்கே வர அங்கே சத்தம் போடுறீங்க, இங்கே வர இங்கே சத்தம் போடுறீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் ஆலமரத்தெல்லாம் தூக்க மாட்டி இருந்தீங்க. எனக்கு தெரியும் சாந்தியக்கா. உங்களோட கதையெல்லாம் கேட்டு தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் சாந்தியக்கா நீங்கள் வாழ்ந்த வீடு உங்களோட வீட்டை நாங்கள் போனாங்க. நீங்கள் அங்கேருந்து அடித்து கிளைச்ச மாதிரி மெதுவை பயன்படுத்தாட்டி நாங்கள் ஓடி வந்துட்டோம். ஆனால் நாங்கள் திரும்பி போக போகிறது கிடையாது. கண்டிப்பாக உங்களை சந்திக்கணும், கதைக்கணும். உங்களோட நிறைய விஷயங்களை நீங்கள் கதை காட்டும் பரவாயில்ல. உங்களோட மகள் திவ்யா 7 வயசு, என்ன நடந்தது சொல்ல முடியுமா? எனக்கு அங்கே கதைக்கிறேன் கேட்குறேன். நான் வீட்டுக்கு கேட்பேன். வீட்டுக்கு எல்லாம் கேட்கலாம். என்ன ஆலமரத்தில் ஆடுதா அல்லி? ரோடு தங்காலே சரி. ஓகே ஓ சரி. ஓ நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரியா என்னடா நம்மளை கண்ணுக்கு முன்னைக்கு ஏதோ வந்து விழுவுது. சரிங்களா? பயப்பட வேண்டாம். புரியா நிமிந்து போ நிமிந்து போ. வீடு அங்கே இருக்கு மகளே. ஜூம் பண்ணுறா. என்ன? சரி சரி ஓகே ஓகே. இப்படி செய்வோம். அந்த அண்ணனை வர சொல்லி சரியோ? நீ போ. டேய் நீ இருக்கிறான் எனக்கு பயமாக இருக்கு. என்ன சாந்தி அக்காவையோ இல்லை அந்த திவ்யா தங்கச்சியோ கண்டு எனக்கு பயம் இல்லை. நான் கதை பண்ணா சரியோ? நீ போ. நீ தான் என்ன பயன் தர்றா இப்போ பாத்தியா? ஹலோ ஓமண்ணன், நினைக்கிற மாதிரி நான் நல்லா இருக்குண்ணே. என்ன சொல்கிறது, பயங்கரமாக இருக்குது இங்கே. என்னடா கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் வர முடியுமா அந்த இடத்துக்கு? கொஞ்சம் ரோட்டுக்கு தூரத்துலையா? ஐயோ என்னென்றால் மற்ற பொடியை எனக்கு கொஞ்சம் ஏற்றிட்டு போங்களேன். அவனை பயமாக இருக்கே. ஐயோ கொஞ்சம் வாங்க டக்குன்னு வாங்க. நான் வெயிட் பண்ண பரவாயில்ல. சரியா இது யோசிக்க. என்னடா என்னடா சரியா? கவனமா? சரியா பாய். மக்களே இது என்ன சொன்னால் மிகவும் போய்த்தான் தனிதான் வரும். இந்த சாந்தியக்கா இப்போ நான் மட்டும் தனித்தான் வந்திருக்கேன். என்னோடய நண்பனும் வந்தவன் இது அவன் பயமுறுத்தி போக்காட்டிட்டீங்க. நான் தனியாக வந்திருக்கேன். நீங்கள் பேசுவீங்கன்ற நம்பிக்கையில்